வெளியில் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் செஞ்ச சைகையை விஜய் வந்து சட்டசபைக்குள்ளே செஞ்சார். அது உண்மையிலேயே ஆபாசம்னா ஸ்டாலின் செய்யும்போது அதை இவங்கெல்லாம் கண்டிக்காமல் எங்கே போனாங்க? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விஜய் சொன்னாலும் சொல்லாட்டியும், குட்டி கதை சொன்னாலும் சொல்லாட்டியும், கை சைகை காமிக்காமல் இருந்தாலும் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஸ்டாலின் தோற்று போனது உண்மை. உங்க அப்பாவையே காணோம். நான் மக்களுடைய மன்றத்தில் இருப்பேன், அந்த மன்றத்தில் இருக்க மாட்டேன், மக்களுக்கு தெரியும் என்றும் அவர்களுடைய மனதில் அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு முதிர்ந்த மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் ஏன் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படி பேச வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. கடந்து போக வேண்டிய விஷயம். பதவியேற்பு விழாவுக்கு மு க ஸ்டாலின் போகாததிலிருந்து இன்றைக்கு அவர் விடுத்திருக்க அறிக்கை வரையில் பார்த்தால் அந்த கொரியோகிராஃப், அந்த கிராஃப் அழகாக புரியும். விஜய் முதலமைச்சரானதை திராவிட முன்னேற்ற கழகமும் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் குறிப்பாக இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். உங்கள் மனசு இதை ஏற்றுக்க மறுக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் போயிருப்பீங்க, உங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமானதாக இருந்திருக்கும், உங்களுக்கு அது பிடிச்சது. ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அந்த பதவி வந்துருச்சு, இல்லை ரொம்ப சின்னவர், இல்லை வந்துட்டு ஒரு நடிகர் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாமே தனக்கு தான் சொல்லணும். எடப்பாடி கிட்ட பதவியை பறி கொடுத்துருந்தா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு கோபம் இருந்திருக்காது. தமிழ் அதிகமாக இல்லை, இங்கிலீஷ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வந்துச்சு. வாய் திறங்க அப்படின்றீங்க, வாய் திறந்தா சபையில் எல்லாம் வெளியில் ஓடுறீங்க. ஏன் ஓடுறீங்க? முதல் ஸ்பீச்சு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு. ஏன் அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை? அத்தனை அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் வந்துட்டு ராகுல் காந்தி எப்படி கையாளுறாரோ அது மாதிரி திமுக வந்துட்டு உதயநிதி கையாளுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகைச்சல் இருக்குது, உண்மைதான். பட் வெளியில் எதுவுமே தெரியல, ரொம்ப டைட் லிப்பிடாக இருக்காங்க. மேபி உள்ளாட்சி தேர்தல்களின் நெருக்கத்தில் சில சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். ஆளுநர் உரை எப்போ நம்ம வந்து பேசியிருந்தோம் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்வருடைய பதிலுரை வரைக்கும் பேசி முடிச்சாச்சு. அது குறித்து நிறைய விமர்சனங்கள், சர்ச்சைகள் அப்படின்னு கடந்த 2 நாளாக வந்து போயிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்று வந்துட்டு மின்துறை சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வந்துட்டு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து முதல்வருடைய பதிலுரையிலிருந்து நம்ம சில விஷயங்கள் பேசலாம். அதுவும் இங்கே பெரிய பேசுபொருளாகவும் விமர்சனமாகவும் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அது ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க சார்? முடிஞ்சு போச்சு, 3 நாள் ஆகுது. லேட்டாக பேசுகிறோம் நம்ம. முதல் உரை ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு ஒன்றும் நடக்கலை. அந்த கை சைகை காமிச்சது, அப்புறம் குட்டி கதையெல்லாம் எனக்கு என்னமோ அதிலெல்லாம் பெருசாக ஒன்றும் தவறு இருக்கதா படலை. இதை போய் இஷ்யூஸை பேசுறதுன்றது வந்து அப்படின்னா வந்து வெளியில் பேசலாமா? ஒரு மனிதன் வந்து கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். சட்டசபையில் மட்டும் டீசெண்டாக நடந்துக்கணும், அப்போ வெளியில் வந்து போக்கிரித்தனமாக நடந்துக்கலாமா? அதனால் வெளியில் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் செஞ்ச சைகையை விஜய் வந்து சட்டசபைக்குள்ளே செஞ்சார். ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் செஞ்ச அந்த சைகையை பற்றி ஏன் யாருமே அன்றைக்கி வந்து பேசலை? அப்படியே ரசித்தானுங்க எல்லோரும் அன்றைக்கி. அப்போ இப்போயும் பொங்கி எழுதுங்க. இது ஆபாசம்னா அதுவும் ஆபாசம். சட்டசபைக்குள்ளே ஒருத்தர் டீசெண்டாக இருக்கலாம், அப்போ வெளியில் இன்டீசெண்டாக இருக்கலாமா? வெளியில் எப்படி வேணா இருக்கலாமா? இது என்ன லாஜிக்? இது போலித்தனத்தின் உச்ச வடிவம். இது டீசெண்டாக இருக்கணும்னா ஒரு மனிதன் பொது வெளியில் எல்லா இடத்துலையும் நாகரிகமாக இருக்கணும். 4 சவுத்துக்குள்ளே அவன் வீட்டில் நண்பர்களோடு இருக்கும்போது எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். 4 சவுத்தை விட்டு வெளியில் வந்தான்னா, வீட்டை விட்டு வெளியில் வந்தான்னா ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ, பொது வெளியில், அது தெருக்களாக இருக்கலாம், பொதுமக்கள் கூடக்கூடிய மால்களாக இருக்கலாம், மைதானங்களாக இருக்கலாம், பூங்காக்களாக இருக்கலாம், நீதிமன்ற அறைகளாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஒரு மனிதன் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்ளணும். ஸ்டாலின் வந்து அப்படி கையை காமிச்சார். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு செய்கையாக இருந்தது. அது பிறகு அவரை தோற்கடித்த VS பாபு அதை பல இடங்களில் செய்தார். விஜய் சட்டமன்றத்துக்குள்ளே செய்கிறாரு. அது உண்மையிலேயே ஆபாசம்னா ஸ்டாலின் செய்யும்போது அதை இவங்கெல்லாம் கண்டிக்காமல் எங்கே போனாங்க? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனிதன் எல்லா இடத்திலும் பொதுவெளியில் இருக்கும்போது எல்லா இடங்களிலும் தன்னை கண்ணியமாக நடத்தி கொள்ள வேண்டும். அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே ஸ்டாலின் செஞ்சதை, சட்டமன்றத்துக்குள்ளே அது முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் செஞ்சதை
முதலமைச்சராக இருக்க விஜய் சட்டசபை செய்கிறதுல என்ன தப்பு? அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு. விமர்சனம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சட்டசபைக்குள்ளே பண்ணுறது தப்புனா அதுவும் தப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து சபாநாயகர் வந்துட்டு இது மாதிரி செய்கை காமிக்கக்கூடாதுன்னு வந்துட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு எல்லாரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க. எல்லோரும் பண்ணாங்கன்னா அப்போ அதுக்கான பலனை அனுபவிங்க எல்லாரும். அது சபாநாயகர் முடிவு பண்ணணும். இப்போ இதுதான் பிரச்சனையா? விஜய் சொன்னாலும் சொல்லாட்டியும், குட்டி கதை சொன்னாலும் சொல்லாட்டியும், கை செய்கை காமிக்காமல் இருந்தாலும் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஸ்டாலின் தோற்று போனது உண்மை. இப்போ பிரச்சனையே என்னென்னா, சும்மா வளவலான்னு பேசுகிறதுலாம் வேஸ்ட்டு. பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுகவில் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியல. விஜய் முதலமைச்சரானதை இன்னமும் மனசு ஏற்றுக்க மறுக்குது. டாப் டு பாட்டம் அவங்க வந்து முன்னாள் முதலமைச்சர்லேருந்து கட்சி பொதுச் செயலாளர்லேருந்து அவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் மேயர் வரையிலும் எல்லாருமே வந்து அவர் முதலமைச்சர்ன்றதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இல்லாட்டி மண்டல கூட்டங்களில் முதலமைச்சர் படம் தான் வைக்கணுன்றது விதி. யார் முதலமைச்சர் இருந்தாலும் ஸ்டாலின் படத்தை வைன்றாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? டினையல் மோடுன்னு ஆங்கிலத்தில் உண்டு. யதார்த்தத்தை ஏற்றுக்க மறுக்கிற ஒரு மனநிலை. இது உடல்நலன் மனநலன் ரெண்டையும் பாதிக்கும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனையோட மூல வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் மனம் திமுக தோற்கடிக்கப்பட்டு தாவேகா வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சரானதை ஏற்க மறுக்கிறது. மனம் ஜீரணிக்க மறுக்கிறது. உண்மையை அதான் அடிப்படை. அதில் தான் எல்லா பிரச்சனையும் வருது. சட்டமன்றத்தில் முதல்வர் கொடுத்த பதிலுரைக்கு இன்றைக்கு வந்துட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்னைய காணோன்னு நீங்கள் வந்துட்டு சட்டசபையில் தேடாதீங்க, நான் மக்களுடைய மன்றத்தில் இருப்பேன், அந்த மன்றத்தில் இருக்க மாட்டேன், மக்களுக்கு தெரியும் என்றும் அவர்களுடைய மனதில் அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப தேவையற்ற அறிக்கைகள்ங்க. அவர் மனம் வந்து தோல்வியை ஏற்க மறுக்கிறது. கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த முதிர்ந்த அரசியல் தலைவர். அவசர நிலை காலத்தில் சிறைக்கு சென்றவர். இன்றோடு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 51 ஆண்டுகள் ஆகின்றன. சுதந்திர இந்தியா வரலாற்று கருப்பு பக்கங்களில் ஒன்றான அவசர நிலை காலத்தின் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு அன்றைய மிசா சட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறை கைதியாக இருந்தவர். அப்படி சிறை கைதியாக இருந்து இந்த இந்திய அரசியலில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸில் ஸ்டாலின் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் ஒருவர். அவர் ஒரு முதிர்ந்த மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் ஏன் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படி பேச வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. கடந்து போக வேண்டிய விஷயங்கள். அவருடைய அவருடைய அனுபவம் தான் இன்றைய முதலமைச்சருடைய வயது. ஆனால் மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், திமுகவை தோற்கடித்திருக்கிறார்கள், ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இது ஜனநாயகத்தின் தீர்ப்பு. அதற்காக இப்படி வந்து தினம் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், அவர் சபையில் உட்காந்து ஒரு புதியதாக வந்த முதலமைச்சரோட முதல் உரையை கண்ணி உரையை கேட்கிறார். ஏன் உதயநிதி வாக் அவுட் பண்ணார்? தன்னுடைய அன்பு மகனுக்கு அந்த அவையிலிருந்து நீங்கள் முதலமைச்சருடைய உரையை கேட்டிருக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்ல ஏன் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயங்குகிறார்? நான் இன்னொன்று கேட்குறேன். இவ்வளவு அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. விமர்சனங்கள் 1000 இருந்தாலும், ஏன்னா வந்து அவர் மக்கள் மன்றத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எவ்வளவு முறை தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களிடம் வந்து நிற்பார்கள். நான் ஒன்று தான் கேட்குறேன் ஸ்டாலின் கிட்ட, முதலமைச்சர் விஜயோட பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் ஏன் போகவில்லை? நீங்கள் பதவியேற்ற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள். எடப்பாடி முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனீர்களா என்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை. இத்தனைக்கும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சி அந்த விழாவுக்கு புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து உங்களுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டன. 2 பேருமே போகல. எடப்பாடி போகாதது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர். ஏன்னா எடப்பாடி கூட வந்து அதுக்கு முந்தின டம்லாம் இருந்தார். நீங்கள் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அந்த விழா நடக்கும்பொழுது நீங்கள் தான் முதலமைச்சர். பதவியேற்கும் வரை அந்த நொடி வரையில் அந்த விழாவுக்கு நீங்கள் ஏன் போகவில்லை? இது என்ன மாதிரியான நாகரிக அரசியல்? அங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் எங்கேருந்து புரிஞ்சுக்கணுன்னா, பதவியேற்பு விழாவுக்கு மு க ஸ்டாலின் போகாததிலிருந்து இன்றைக்கு அவர் விடுத்திருக்க அறிக்கை வரையில் பார்த்தால் அந்த அந்த கிராஃப் அழகாக புரியும். விஜய் முதலமைச்சரானதை திராவிட முன்னேற்ற கழகமும் மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ குறிப்பாக இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள்.
திமுக தோற்கடிக்கப்பட்டதை, தாவேகா வெற்றி பெற்றதை, விஜய் முதலமைச்சரானதை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் முதல் தொண்டர் வரை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மை சுடுகிறது. இதுதான் சிக்கல். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் அவர் உங்களுக்கு முதலமைச்சர். நீங்கள் பதவியேற்பு விழாக்கு ஏன் போகலன்றதை நான் ஆரம்பித்து பேசுகிறேன். அதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசு இதை ஏற்றுக்க மறுக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் போயிருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமானதாக இருந்திருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சது. ஜனநாயகம் என்பது உங்களுக்கு பிடிச்ச முடிவுகள் வரது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்தவர், இந்தியாவோட பழமை வாய்ந்த பிராந்திய கட்சிகளில் ஒன்று, அதனுடைய தலைவருக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்று தான் எனக்கு புரியல. இதில் நம்மளுக்கு ஒரு சின்ன கேள்வி வரப்போ என்னன்னா, இப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ கலைஞர் போகலை. அதே மாதிரி கலைஞர் பதவியேற்பதாக கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 2 பேத்துக்கும் நடுப்புற இருந்த அந்த விரோதம் அந்த விரோதம் இப்போ விஜயோட ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. எடப்பாடியோட அது இல்லை. கலைஞர் பதவியேற்புக்கு ஜெயலலிதாவும், ஜெயலலிதா பதவியேற்பு கலைஞரும் போகலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வந்து ஜென்ம பகை, ஆரோக்கியமற்ற பகை. அவங்க 2 பேர் மரணத்துக்கு பிறகு அந்த வன்ம அரசியல் ஒழிந்தது என்று பலரும் வந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள், நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தது. எடப்பாடி ஸ்டாலின் முதலமைச்சராகும்போது எடப்பாடி அந்த விழாவுக்கு வந்திருந்தார். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவுக்கு ஏன் ஸ்டாலின் போகவில்லை? அந்த ஒரு கேள்விக்கு ஸ்டாலினும் திமுகவும் பதில் சொல்வார்களா? இத்தனைக்கும் இந்த தேர்தல் நேர்மையாக நடந்த தேர்தல். இந்த தேர்தலோட ப்ராசஸில் திமுகவுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா கூட 1% லாஜிக் உண்டு. எஸ்ஐஆரில் எக்கச்சக்க ஓட்டை ஒழிச்சிட்டானுங்க, நாங்கள் போகல. நீங்கள் சொல்லலை. அதை எஸ்ஐஆரில் 66,000 பேர், 66 லட்சம் பேர் ஓட்டை ஒழிச்சப்போ இங்கேருந்து பீகாருக்கு போய் அங்கே நடந்த போராட்டத்தில் ஓட்சோரியில் கலந்து கொண்ட ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 97 லட்சம் பேர் ஓட்டு நீக்கப்பட்டதை பற்றி பெரிய அளவில் எதுவுமே பேசலை. அப்புறம் இவிஎம் மோசடின்னு திமுக எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த எலக்ட்ரல் ப்ராசஸில் எஸ்ஐஆர் ப்ராசஸாக இருக்கட்டும், அல்லது இவிஎம்மாக இருக்கட்டும், ஓட்டிங்காக இருக்கட்டும், எதுலேயுமே அல்லது கவுண்டிங்காக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை. இந்த ப்ராசஸில் திமுகவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எதற்காக ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு விழாவுக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்த அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகவில்லை? அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. அதுதான் பிள்ளையார் சுழி. அதுலேருந்து ஆரம்பித்தா இன்ன வரைக்கும், இன்னைக்கு கொடுத்துருக்க அறிக்கை வரைக்கும் there is a pattern. உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அந்த பதவி வந்துருச்சு, இல்லை ரொம்ப சின்னவர், இல்லை வந்துட்டு ஒரு நடிகர் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாமே தனக்கு தான் சொல்லணும். எடப்பாடி கிட்ட பதவியை பறி கொடுத்துருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு கோபம் இருந்திருக்காரு. தோத்ததே 2 வருஷத்துனால வந்தவர்கிட்ட தோத்துட்டோம். அதுதான் புரியுது. நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். காலேஜில் நடக்கிற சீனியர் ஜூனியர் மாதிரி மறுபடியும் சொல்லுகிறேன், இது தனிப்பட்ட முறையில் விஜய் மீது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் தலைமைக்கும், குறிப்பாக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும், முன்னாள் முதலமைச்சருக்கும் முன்னாள் துணை முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட வன்மத்தால் தான் இந்த நிலை இருக்கிறது. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. பர்சனல் என்மைட்டி உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் யார் மேலேயாவது உங்களுக்கு தனிப்பட்ட பகை இருந்ததுன்னா, அது யாருக்கு பகை இருக்குதோ அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். யார் மேலே பகை இருக்குதோ அவங்கள விட யாருக்கு பகை இருக்குதோ பகை கொண்டவர்களுக்கு தான் அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப என்னென்னா, இந்த சட்டசபை மாண்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் வந்துட்டு இந்த மாண்பு அது பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறத பேசுகிறத பார்க்க முடியுது. ஆனால் பொதுமக்கள் கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது, இல்லை பொதுமக்கள் கிட்ட வந்துட்டு நேர்காணல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் பேசுனாங்க, அதுக்கு ஒரு பதில் பேசினார். அவர் பேசலைன்னு சொன்னீங்க, அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதிலை தான் அவரோட ஸ்டைலில் கொடுத்துருக்குறாரு. தமிழ் அதிகமாக இல்லை, இங்கிலீஷ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வந்துச்சு. இப்போ இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். வாய் திறங்க அப்படின்றீங்க, வாய் திறந்தா சபையில எல்லாம் வெளியில் ஓடுறீங்க. ஏன் ஓடுறீங்க? முதல் ஸ்பீச்சு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு. ஏன் அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை? அத்தனைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். இத்தனைக்கும் சொல்ல போனால் சபாநாயகர் முதலமைச்சர் உரைக்கு பிறகு உங்களுக்கு பேச அனுமதி கொடுக்குறேன்றார். வழக்கமாக முதலமைச்சர் பேசிய பிறகு சபையில் யாருக்கும் பேச அனுமதி கொடுக்கப்படாது. இந்த முறை கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்பயும் மீறி ஏன் வாக் அவுட் பண்ணுறீங்க? இப்போ பிரச்சனை இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை கிடையாது. யார் என்ன சொன்னால், யார் என்ன பேசினா, என்ன செய்கை காமிச்சா, குட்டி கதை பெரிய கதைலாம் கிடையாது. இஷ்யூஸ் என்ன?
நீங்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி கிளப்பியிருப்பீங்க, அதுக்கு முதலமைச்சர்கிட்ட இந்த உரையில் பதில் இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை பேசுங்க. அதை விட்டுட்டு குட்டி கதை சொன்னாங்க, அந்த கதை சொன்னாங்க, செய்கை காமிச்சு, அந்த செய்கை தவறுன்னா ஸ்டாலின் செஞ்சப்போ அதை ஏன் யாருமே பேசலை? இல்லை, அது ட்ரெண்ட் ஆச்சு சார். அப்போ ட்ரெண்ட் ஆனதை பற்றி இப்போ ஏன் வந்து புலம்புறீங்க? இது என்ன இரட்டை நிலைப்பாடு? அது ஆபாசம்னா இதுவும் ஆபாசம், இது ஆபாசம்னா அதுவும் ஆபாசம். அப்போ மாமியார் உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா பொன் சட்டியா? ஸோ இது இரட்டை நிலைப்பாடு. இது மக்கள் மத்தியில் இது பாருங்கள், அவருக்கு ஓட்டு போட்டவங்க இதை பற்றிலாம் கடந்தவங்க, அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை பேச திமுகவால் முடியல இன்றைக்கி. ஏன்னா தோல்வியின் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. யதார்த்தம் கண்ணை மறைக்குது, குத்துது, உண்மை சுடுது, அதில் வர கோளாறு தான் இதெல்லாம். ஆகவே நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, 2500 எப்போ நிறைவேற்றிங்க? இலவச பேருந்து எப்போ? 6 சிலிண்டர் எப்போ? இதை பற்றிலாம் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சபையில் இருந்தே கிளப்பியிருக்கணும். மாறா ஏன் ஓடி ஒளிஞ்சிங்க சபையிலேருந்து? பிரச்சனைகளை பேசுங்கன்னா அதை பேச மறுக்கிறீங்க, தனிப்பட்ட பகையை வளர்க்குறீங்க. தனிப்பட்ட பகையை வளர்க்கும் பொழுது உங்களுக்கு தான் நஷ்டம் அதிகமாகும். மீண்டும் வந்துட்டு சட்டசபையில் வந்துட்டு பதிலுரையில் வந்து டைம் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இஸ் இஸ் அ சீரியஸ் கன்சர்ன். நம்ம ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு கையை மீறி போயிட்டுருக்குங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டைம் அப்படின்னு கேட்டது வந்து அந்த விஷயத்துக்காக கேட்டாரா, இல்லை ஹோல்சமாக கேட்டாருங்கிறது? இல்லை, முதல்வர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, மீண்டும் ஒரு தடவை நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறத மறுபடியும் அழுத்தமாக கேட்டிருக்காங்க. டைம் கொடுக்க வேண்டாம். 6 months ஹனிமூன் பீரியட், அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது யதார்த்தம், அதுதான். அதுக்குள்ளே ஓரளவாக அவங்க நிலைமையை சரி பண்ணணும், இல்லைன்னா கடும் விமர்சனத்துக்குள்ளாகும். அதனால் கூடுதலாக இன்னும் டைம் வேணும்னு கேட்டது வந்து தப்பு கிடையாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், எதிர்க்கட்சிகளும் ஏற்றுக்குது, திமுகவை தவிர. இன்னொரு விஷயம் என்னென்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது முதல்வரை தவிர மற்ற எல்லாரும் பேசுகிறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகிறாரு, ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க தான் பேசுகிறாங்க, இவர் பேச மாட்டேங்கிறாருன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி எடுக்கலாம் சார்? அது நரேட்டிவா இல்லை அது உண்மையா? எது நரேட்டிவ்? அதாவது முதல்வரை தவிர மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. முதலமைச்சர் இன்னும் கூடுதலாக பேச வேண்டும், அதில் சந்தேகம் இல்லை. முக்கியமான பிரச்சனைகளில் அவர் வாய் திறக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுதைக்கு இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 6 monthsக்குள்ளே முதலமைச்சர் வந்து இது குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இப்பொழுது முதலமைச்சர் பல விஷயங்களில் மௌனம் காக்கிறார். அது வரும் நாட்களில் வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளாகும். இப்போ அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் நிச்சயமாக வரும் காலங்களில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லா விஷயமும் பேசணும்னு அவசியம் இல்லை, பேசினா மரியாதை போயிடும். பட் பேச வேண்டிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். வரும் நாட்களில் பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். நிச்சயமாக சார். அடுத்ததாக இன்னொரு விமர்சனங்கள் போயிட்டுருக்கிறது என்னென்னா, காங்கிரஸை வந்துட்டு ராகுல் காந்தி எப்படி கையாளுறாரோ அது மாதிரி திமுக வந்துட்டு உதயநிதி கையாளுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன் போகுது. அது வந்து கரெக்டான ஒரு கம்பேரிசனா? நான் கேள்விப்படலையா? இது மாதிரி ஒரு நரேட்டிவை வந்துட்டு கீழே பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ்க்கு வந்துட்டு எப்படி ராகுல் காந்தியோ அது மாதிரி திமுகவுக்கு ஒரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ். இல்லைங்க, எனக்கு அது இன்னும் அவங்க கட்சிக்குள்ளே என்னமோ நடக்குது, அது மட்டும் தெரியுது. எதுவும் வெளியில் வரமாட்டேன்னு தானே. அண்ணா திமுகக்குள்ளே உடஞ்சி வெளியில் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகைச்சல் இருக்குது, உண்மைதான். பட் வெளியில் எதுவுமே தெரியல, ரொம்ப டைட் லிப்பிடாக அவங்க இருக்காங்க. இப்போ ரெய்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஏவா வேலை வீட்டில் டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. வழக்கமாக பதவி இல்லைன்னா கூட அந்த கட்சியில் வந்து அதிமுக மாதிரி பெரிய ஒரு கலகம் வெடிக்காது. அவங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கிரைசிஸ்னால் அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க திமுகவில். இந்த முறை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. உதயநிதியோட தலைமை என்பது வந்து கருணாநிதி கிட்டேருந்து ஸ்டாலினுக்கு வந்தப்போ அது ஆர்கானிக்காக வந்தது, முள்ளமாக வந்தது. கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் தலைவராக அவர் தான் நீடித்தார், செயல் தலைவராக தான் ஸ்டாலின் இருந்தார். கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தான் அது அப்படியே மாறி அப்படியே ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது ஸ்டாலின்கிட்ட. இப்போ பதவி போன பிறகு ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதி கிட்ட பெரும்பாலான அதிகாரங்கள் போகுதா, அல்லது வந்து ஸ்டாலின் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க போகிறாரா, இதெல்லாம் வந்து தெரியல. ராகுல் காந்தி உதயநிதி கம்பேரிசன்றது நெகட்டிவ் கம்பேரிசன் நான் பார்க்குறேன். காங்கிரஸை ராகுல் காந்தி அழிச்சார், உதயநிதி திமுக அழிப்பாருன்ற தோனியில் பேசுகிறாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு என்னமோ அதில்
உடனடியாக உடன்பாடு இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அது கட்சி கட்டுப்பாடு பூரா உதயநிதி கண்ட்ரோலில், ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பெரிய முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அவங்களோட முரண்பாடுகள் இல்லை. இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத நம்ம வந்துட்டு ஆராய வேண்டிய விஷயம் இருக்குது. முரசொலியில் கடந்த சில நாட்களாக வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை பற்றி நியூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. எனக்கு தெரியாது, இது உண்மையிலே எனக்கு தெரியாது இந்த விஷயம். இது ரொம்ப டூ சீரியஸ். அதாவது இது வந்து ரொம்ப அவங்க கட்சியோட உள்விவகாரம். எனக்கு நான் அறிந்த வரையில் திமுகவுக்குள்ள அப்படி ஒரு ஸ்டாலினை ஓரங்கட்டிட்டு உதயநிதி கை ஓங்குவதற்கான முயற்சிகள் எதுவும் இருப்பதாக நான் அறியவில்லை. எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை. கட்டுப்பாடு பூரா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. பட் சில நெருக்கடிகள் உள்ளே இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதாவது புகஞ்சிக்கிட்டு இருக்குது, நிறைய சிக்கல்கள் உள்ளே இருக்குது. அவுட்லெட் கொடுக்கல அவங்களுக்கு. இவங்க தோல்விக்கான காரணம்னு அவசரமாக 30 நாள்லேயே கமிட்டியை போட்டு எல்லாம் முடிவு பண்ணி 30 ட்ராலியில் வச்சு அள்ளின்னு வந்ததெல்லாம் ரொம்ப செயற்கையாக இருக்குது. அப்புறம் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது, நேம் பண்ணக்கூடாதுன்னா பிரச்சனையே அதுதான். மாவட்ட செயலாளர் பேரையே சொல்லக்கூடாதுன்னா ரொம்ப அதாவது வந்து பூசி மழுகிற வேலையை தான் திமுக தலைமை செய்திருக்கிறது. தோல்விக்கான காரணங்களை பற்றி ஆராய்வது என்பது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து பெரிய அளவில் ஒரு அன்ரெஸ்ட், நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. பட் அது எந்த அளவுக்கு போகும், வெடிச்சு சதுருமா அல்லது உள்ளுக்குள்ளேயே பெரிய விவாதம் நடக்குமான்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நாள் ஆகும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஒரு சிக்கல் வெடிக்கும். அப்போ வந்து சீட்டு கிடைக்கலன்னா ஓடுவான், கண்டிப்பாக பெரிய அளவில் ஓடுவான். அதுக்கு முன்னாலேயே ஏதாவது நடக்குதான்னா அது வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்தது. அதனால் இப்பொழுதைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு எந்தவித சவாலும் இருப்பதாக நான் அறியவில்லை. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் எத்தகைய முரண்பாடும் இல்லை என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸுமே இப்பொழுதைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஸ்டாலின் கிட்ட எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவங்க கட்சிக்குள்ளே இப்போ அதிமுகக்குள்ளே நடக்கிறதுல ஒரு 10% திமுகவில் நடக்குமானா இப்பொழுதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி உள்ளாட்சி தேர்தல்களின் நெருக்கத்தில் சில சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.